என் பெயர் பனைமரம். காற்றின் மொழியை நான் அறிவேன். அது என் ஆன்மாவின் மொழி. என் ஓலைகளில் மென்மையாக தட்டிச் செல்லும் ஒவ்வொரு தென்றலும் என்னிடம் 100 கதைகள் சொல்லிச் செல்லும். கடந்து போன காலத்தின் கதைகள், வரப்போகும் பருவங்களின் ரகசியங்கள் எல்லாமே அந்த காற்றில் கலந்திருக்கிறது. இந்த மண்ணில் நான் வேரூன்றி 100 ஆண்டுகளாகிவிட்டன. என் கண்கள் இல்லை, ஆனால் என் உணர்வுகள் இந்த நிலமெங்கும் பரவி கிடக்கிறது. எத்தனை தலைமுறைகளை பார்த்திருக்கிறேன். என் நிழலில் விளையாடிய குழந்தைகள் இன்று தாத்தாக்களாக மாறி தங்கள் பேர குழந்தைகளுக்கு கதை சொல்வதை கேட்டிருக்கிறேன். எத்தனை மாற்றங்களை கண்டிருக்கிறேன். மாட்டு வண்டிகள் சென்ற பாதையில் இன்று வாகனங்கள் விரைகின்றன. ஆனால் நான் மட்டும் மாறாமல் அதே இடத்தில் அதே அமைதியுடன் நிற்கிறேன். நான் பேச மாட்டேன், ஆனால் எல்லாவற்றையும் உணர்வேன். என் ஒவ்வொரு அணுவிலும் இந்த மண்ணின் நினைவுகள், அதன் ஈரம், அதன் வெப்பம் எல்லாம் சேமிக்கப்பட்டிருக்கின்றன. காலையில் கிழக்கு வெளுக்கும்போது சூரியன் மெதுவாக எட்டி பார்க்கும் அந்த தருணம் எனக்கு மிகவும் பிடிக்கும். என் ஓலைகளின் மீது படும் அந்த முதல் ஒளிக்கீற்று என் உடலுக்குள் ஒரு புதிய உயிரை நிரப்பும். அது ஒரு மென்மையான தாலாட்டு போல இருக்கும். நாள் முழுவதும் அந்த சூரியனின் கடுமையையும் வெப்பத்தையும் நான் எனக்காக வாங்கிக் கொள்வேன். என் பரந்த நிழலில் மனிதர்கள் வந்து அமரும்போது அவர்கள் முகத்தில் தெரியும் அந்த நிம்மதியை, அந்த ஆசுவாசத்தை நான் உணர்வேன். குழந்தைகள் என் நிழலில் கூச்சலிட்டு விளையாடுவார்கள். பெரியவர்கள் தங்கள் கவலைகளை மறந்து கதைகள் பேசுவார்கள். களைத்து போன வழிபோக்கர்கள் சற்று நேரம் இளைப்பாறி செல்வார்கள். அவர்களுக்கு ஒரு தாயின் மடி போல, ஒரு தந்தையின் பாதுகாப்பு போல இருப்பதே என் முதல் வேலை. என் நிழல் வெறும் இருள் அல்ல, அது ஒரு ஆறுதல், அது ஒரு அரவணைப்பு, அது ஒரு பாதுகாப்பு. கோடை காலத்தில் என் மார்பிலிருந்து சுரக்கும் அந்த நுங்கு எத்தனை மக்களின் தாகத்தை தீர்த்திருக்கிறது என்பதை நான் அறிவேன். சுட்டெரிக்கும் வெயிலில் என் உள்ளிருந்து வரும் அந்த குளிர்ச்சியும் அதன் இணையற்ற சுவையும் அவர்களுக்கு கொடுக்கும் புத்துணர்ச்சியும் எனக்குள் ஒருவித நிறைவை தரும். அவை என் பிள்ளைகளைப் போல நான் இந்த பூமிக்கு கொடுக்கும் ஒரு பரிசு. அது மட்டுமல்ல, என் உடலிலிருந்து வழியும் பதநீர் உங்கள் உடலுக்கு எவ்வளவு சத்துக்களை கொடுக்கிறது தெரியுமா? அந்த தூய்மையான திரவம் உங்கள் வாழ்வில் இனிய நினைவுகளை கொண்டு வரும் கருப்பட்டியாகவும் ஆரோக்கியம் தரும் பனங்கற்கண்டாகவும் மாறுகிறது. நான் கொடுக்கும் ஒவ்வொரு பொருளும் என் உயிரின் ஒரு பகுதி. நான் இந்த மண்ணிலிருந்து சத்துக்களை பெற்று அதை உங்களுக்கு பயன்படும் விதத்தில் மாற்றிக் கொடுக்கிறேன். இது ஒரு அமைதியான சேவை, யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காத பேரன்பு. வெயில் காலங்களில் மட்டுமல்ல, மழை காலங்களிலும் நான் உங்களுக்கு உண்மையான துணையாக நிற்கிறேன். வானம் இருண்டு, இடி இடித்து, பேய் மழை கொட்டும்போது என் விரிந்த ஓலைகள் இயற்கையான குடைகளாக மாறும். என் நிழலில் ஒதுங்கும் மனிதர்களையும், சிறகுகள் நனைந்த பறவைகளையும், சிறு உயிரினங்களையும் அந்த பெரும் மழையிலிருந்து காப்பேன். என் மீது விழும் ஒவ்வொரு மழை துளியும் வீணாவதில்லை. அவை என் வழியாக என் வேர்களுக்கு சென்று இந்த நிலத்தடி நீரை சேமித்து வைக்கிறது. நான் இந்த மண்ணின் ஈரப்பதத்தை காக்கிறேன். புயல் காற்றடிக்கும் போது மற்ற மரங்கள் சாயலாம், ஆனால் நான் உறுதியாக நிற்பேன். என் ஆழமான வேர்கள் இந்த மண்ணை இறுக்கி பிடித்துக் கொள்வதால் மண் அரிப்பை தடுக்கிறேன். நான் வெறும் மரம் அல்ல, நான் இந்த சுற்றுச்சூழலின் ஒரு மௌனமான காவலன். 100 ஆண்டுகளாக நான் இங்கே நிற்கிறேன், அமைதியாக, அனைத்தையும் பார்த்து கொண்டு. நான் யாரிடமும் எதையும் கேட்டதில்லை. என்னிடம் இருப்பதை எல்லாம் மனமுவந்து கொடுத்து கொண்டே இருக்கிறேன்.